கோமாளியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு பிக் பாஸில் சிங்கப்பெண்ணே அப்படின்னு பேர் எடுத்தவங்க தாங்க நம்ம ரம்யா பாண்டியன். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டவுரி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா பாண்டியன் வந்து நியூவாக வந்து ஒரு ட்ரெண்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறையா வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் 11வது படிக்கிறதுலேருந்தே நான் வீட்டுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். காலேஜ் கூட லோன் எடுத்து தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நானாக வேலை பார்த்து லோனை வந்து இது பண்ணேன். ஸோ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 2 இயர்ஸ் தான் என்னால் ஃபேமிலிக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஏர்ன் பண்ணி இப்போ வரை நான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னைய வந்து இப்போ வந்து நான் வந்து டவுரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ரம்யா பாண்டியன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து என்னை வந்து ஒரு மகளாக பார்க்கல, ஒரு மருமகளாகவும் பார்க்கல, ஒரு லட்சுமியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எங்கள் லட்சுமியை நாங்கள் வெறும் கையோட கழுத்தோட இது பண்ண மாட்டோம், ஸோ அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டு தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து எனக்கு அந்த நகையெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்து எனக்கு இது பண்ணாங்க. ஸோ நான் வந்து வரதட்சணைலாம் வாங்கலை, வரதட்சணை வாங்குறதும் தப்பு, வரதட்சணை கொடுக்குறதும் தப்பு. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ரம்யா பாண்டியன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை தான், வரதட்சணை வாங்குறதும் தப்பு, வரதட்சணை கொடுக்குறதும் தப்பு அப்படிங்கிறது மாதிரி நம்மளும் சொல்லிக்கிறோம். ஸோ ரம்யா பாண்டியன் தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் இருந்தேன். தேங்க்யூ.